இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2024 லோக்சபா தேர்தலில் பலம் வாய்ந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்க முக்கிய எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தன. காங்கிரஸ் தலைமையில் இண்டி கூட்டணி உருவானது. திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. இருப்பினும் லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியை வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தலைமை தாங்கியதால் தான் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதாக அப்போதே சில இண்டி கூட்டணி கட்சிகள் விமர்சித்தன. லோக்சபா தேர்தலில் ஒன்றிணைத்து போட்டியிட்டாலும் டெல்லி, பஞ்சாப் உட்பட பல மாநில தேர்தலில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தனித்தே போட்டியிட்டன. இதனால் இண்டி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் இண்டி கூட்டணியின் தலைமை குறித்து காங்கிரஸ் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ மராத்தி நாளிதழான சாம்னாவில் இது தொடர்பான தலையங்கம் வெளியானது. அதில் இருப்பது: இண்டி கூட்டணியில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தாலும் பல மாநிலங்களில் எதிரெதிராகவே செயல்படுகின்றன. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே மோதல் உள்ளது. கேரளாவில் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் எதிரும் புதிருமாக உள்ளன. மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. இது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது. எனவேதான் இண்டி கூட்டணியின் தலைமையில் மாற்றம் வேண்டும் என்ற பிரச்சனை மீண்டும் எழுந்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு பின் இண்டி கூட்டணி என்ன ஆனது என்ற கேள்வி உள்ளது. ஆனால் இந்த கேள்வியை அக்கூட்டணியை வழிநடத்தும் காங்கிரஸ் மனதில் எழுந்ததா என்றால் அதற்கு பதில் இல்லை. தேர்தல் அறிவிக்கப்படும் போதெல்லாம் காங்கிரஸ் வெடித்துக் கொண்டு கூட்டணி அமைப்பது குறித்து பிற கட்சிகளுடன் ஆலோசிக்கும். ஆனால் அது தொடர்பாக ஒன்றாக அமர்ந்து ஒருமுறை கூட அக்கட்சி பேச்சு நடத்தியது இல்லை. சில மாநிலங்களுக்கு விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இண்டி கூட்டணியை வழிநடத்துவது யார் என்ற கேள்வி நிச்சயம் மீண்டும் எழும். அந்த சமயத்தில் முடிவெடுப்பதை விட முன்பாகவே கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பதை முடிவு செய்தாக வேண்டும். இன்றைய நிலையில் இண்டி கூட்டணியை திமுக தலைவர் ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆகியோர் வழிநடத்தலாம் என்று அந்த தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் போன்றோர் எதிர்க்கட்சிகளை திமுக தலைவர் ஸ்டாலின் வழிநடத்தலாம் என்று பரிந்துரை செய்திருக்கும் நிலையில் சிவசேனாவின் தலையங்கமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.